இந்த காணொலி பார்க்க வந்த எல்லாருக்குமே அழகான வணக்கம் மக்களே. இன்னைக்கு நம்ம கன்னடத்துல ரீசெண்டா ரிலீஸ் ஆயிருக்கக்கூடிய 45 அப்படின்ற ஒரு சூப்பரான ஃபேண்டசி படத்தை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். சோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த படத்தோட வல்லனை பத்தி சொல்லணும் அப்படின்னா, படத்தோட நாயகன் வண்டியில ரோட்ல போய்கிட்டே இருக்கும்போது திடீர்னு ஒரு நாய் குறுக்க வந்ததால அந்த நாயை இவர் அடிச்சு தெரியாதனமா சாகடிச்சிடுறாரு அப்படின்னு மாதிரி இருக்கும். அந்த சம்பவத்துல இருந்து இவரோட வாழ்க்கைக்குள்ள பல அமானுஷங்கள் வர ஆரம்பிக்குது. அது ஒரு மர்ம நபர் இவர் 45 நாளுக்குள்ள சாவடிப்பேன் அப்படின்னு மாதிரி மிரட்டிட்டு போறாரு. இதுக்கான காரணம் என்ன, இவரோட வாழ்க்கையில இவர் பின்னாடியே சுத்திக்கிட்டு இருக்க அந்த அமானுஷம் என்ன அப்படின்றதா இந்த படத்தோட மீதி கதையா இருக்கும். சோ கிளைமேக்ஸ்ல எதிர்பார்க்காத மாதிரி ஒரு சம்பவத்தை கொடுத்து இந்த படத்தை முடிச்சிருப்பாங்க. சோ கண்டிப்பா அது எல்லாமே உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு நம்பிக்கையில இந்த வீடியோக்குள்ள உங்களை கொண்டு போறேன். இந்த படத்தோட ஸ்டார்டிங் செல்ல ஹீரோவான வினய் அப்படின்றவர் தான் காமிக்கிறாங்க. பரபரப்பா ஓடிக்கிட்டே இருக்க மக்களுக்கு மத்தியில அவர் ஒரு பரபரப்பான ஆள் அப்படின்றதையும் வேக வேகமா ஆபீஸ் போகணும் அப்படின்ற மாதிரி ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்க, போன்ல பேசிட்டு போய்கிட்டே இருக்காரு. ஹெல்மெட் போடாம போய்கிட்டு இருக்காரு. அந்த சமயம் பார்த்து கரெக்டா சிக்னலும் போட்டுட்டாங்க. என்ன பண்றதுன்னு தெரியாம சிக்னலுக்காக காத்துக்கிட்டு இருக்க. கரெக்டா 45 செகண்ட் இருக்கு அப்படின்னு மாதிரி இருக்கும். அந்த 45 செகண்ட்குள்ள இவருக்கு நடக்கிற விஷயங்கள்ல என்ன அப்படின்னா, அங்க திருநங்கைகள்லாம் இருக்காங்க, வந்து காசு கேட்கறாங்க. இவர் கொடுக்க முடியாதுன்னு சொல்லி அவங்கள அனுப்பி வைக்கிறாரு. அவங்களே இவரை கலாய்ச்சிட்டு அங்கிருந்து போய்கிட்டே இருக்கு. 45 செகண்ட் முடியுது. வேக வேகமா வண்டி எடுத்துக்கிட்டு போனை பேசிட்டு போய்கிட்டே இருக்கும்போது பட்டுன்னு ஒரு நாய் குறுக்க வர, அந்த நாய் இவரோட வண்டியில அடிபட்டு பொத்துன்னு ஒரு இடத்துல போய் விழுது அப்படின்னு மாதிரி இருக்கும். ரத்த வெள்ளத்துல அந்த நாய் துடிச்சுக்கிட்டே இருக்கும்போது இவர் ஆக்சிடென்ட் ஆச்சு இல்லையா, அதனால இவர் ஒரு பக்கம் கீழே போய் விழுந்து கிடக்கிறாரு அப்படின்றத காமிக்கிறாங்க. அவரோட பின்னந்தலையில இருந்து பயங்கரமான ரத்தங்கள் சிந்திக்கிட்டே இருக்கு. அப்படியே தூக்கத்துல இருந்து எழுந்துக்கிறாரு. ஒரு டிராஜடியான கனவா இதை இவருக்கு இருந்திருக்கு அப்படின்றத நாம புரிஞ்சுக்கலாம். இருந்தாலும் நம்ம இறந்து போகிற மாதிரி கனவு வந்துச்சு இல்லையா, முகமெல்லாம் வெறுத்து போயிருக்கும் போது அம்மா இதை பத்தி கேட்கிறாங்க, காஃபி எல்லாம் கொடுக்குறாங்க. அதை பத்தி எதுவுமே சொல்லாத இவர் இதை தனியா போய் நின்று யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. பட்டுன்னு ஆபீஸ்க்கு டைம் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி வேக வேகமா கிளம்பிக்கிட்டே இருக்கும்போது அதே மாதிரி சிக்னல்ல போய் நிற்கிறாரு. 45 செகண்ட்ஸ் அங்க ஓடிக்கிட்டு இருக்கு. நம்ம கனவுல ஃபீல் பண்ண மாதிரி இங்க நடந்துகிட்டு இருக்கு. என்ன பண்ணலாம்னு யோசிச்சுக்கிட்டே இருக்கும்போது கரெக்டா அந்த டைம்ல போன் பேசிட்டு போனார் இல்லையா, அதே நபர் மறுபடியும் கால் பண்ண. இந்த வாட்டி நம்ம போன் எடுக்க கூடாது, ஏன்னா கனவுல நடந்த விஷயங்கள் அப்படியே நடக்கிற மாதிரி ஆயிடும் இல்லையா அப்படின்ற மாதிரி வேக வேகமா சிக்னல் போட்டதோ போய்கிட்டே இருக்கும்போது அதே மாதிரி ஒரு நாய் குறுக்குல வருது. இவரோட வண்டியில அடிபட்டு விழுது. ஆனா இந்த வாட்டி நாய் மட்டும்தான் அடிபட்டு ஓரமா போய் ரத்த வெள்ளத்துல விழுதே தவிர இவருக்கு எந்த அடியும் படல அப்படின்ற மாதிரி இருக்கும். திரும்பி பாக்குறாரு, நாய் அடிபட்டுருச்சு அப்படின்ற மாதிரி வேக வேகமா பெருசா பொருட்படுத்தாம ஆபீஸ்க்கு போறாரு அப்படின்ற மாதிரி இருக்கும். அங்க ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனில தான் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காரு. அங்க போனாலும் இவருக்கு இறந்து போகிற மாதிரி கனவு வந்து இல்லையா, அது மட்டும் தான் மைண்டுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கு. நம்ம இறந்து போனதுக்கு அப்புறம் நம்மளோட ஆத்மா என்ன ஆகும் அப்படின்ற ஒரு கேள்வி இவருக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்க. ஒரு வீடியோ பாக்குறாரு, அதை பிளே பண்ண ஆரம்பிக்கிறார். அது மூலமா ஒரு சில விஷயங்கள் தெரிய ஆரம்பிக்குது. இறந்து போனதோ அவங்களோட உடல்ல இருக்க ஆத்மா இருக்கு இல்லையா, அது பலமுறை அவங்களோட உடம்புக்குள்ள போகணும் அப்படின்ற மாதிரி ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கும். ஆனா அவங்களோட உடம்புக்குள்ள போக முடியாததால அங்க எங்கன்னு சுத்திக்கிட்டே இருக்கும்போது உடலை அந்த இறந்து போனவரோட குடும்பம் அடக்கம் செய்யறாங்க, இல்ல எரிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி வச்சுக்கலாம். அந்த விஷயத்த இந்த ஆத்மா பார்த்துதான் நம்மளால திரும்பி இந்த உடலுக்கு போக முடியலையே அப்படின்ற ஒரு சோகத்துல இருக்கும்போது அந்த சமயத்துலதான் 2 யம தூதர்கள் வந்து இவரை கூட்டு போவாங்க, அதாவது ஆத்மாவை கூட்டு போவாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். ஆத்மா பண்ண நல்லது கெட்டது அப்படின்ற எல்லாமே அங்கதான் சரிபார்க்கப்படும் அப்படின்ற மாதிரி இருக்கும். அங்க இருக்க யம தர்மனும் இந்த ஆத்மாவுக்கு ஒரு 45 நாள் கொடுப்பாங்க. அந்த 45 நாளுக்குள்ள இந்த ஆத்மா காணாத கஷ்டங்கள்லாம் இருக்கு இல்லையா, அது எல்லாத்தையும் பார்த்துட்டு 45வது நாள் இவர்கிட்ட வந்து இவர் அந்த உயிர் எடுப்பார் அப்படின்ற மாதிரி இருக்கும். சோ இந்த விஷயங்களை இவர் பார்த்துக்கிட்டே இருக்கும்போது திடீர்னு ஒரு 2 பேர் வந்து யமனோட தூதர்கள் மாதிரி இவரை கூட்டு போறாங்க. இவருக்கு பயமா இருக்கு, எங்கடா கொண்டு போறீங்க அப்படின்ற மாதிரி பயந்து பயந்து அவங்க கூட போய்கிட்டே இருக்கும்போது அப்பதான் ராயப்பா அப்படின்ற ஒரு கேரக்டர் ரொம்ப பயங்கரமான செட்டப்போட உட்காந்துக்கிட்டு இருக்கதை காமிக்கிறாங்க. இவரை கூட்டு போனதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு நாயை அடிச்சு போட்டு வந்துட்டார் இல்லையா, அந்த நாயோட ஓனர் இந்த ராயப்பா தான். அந்த ராயப்பாக்கு இது ஒரு நாய் மட்டும் கிடையாது, இது இவரோட அம்மாவா ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அந்த நாய்க்கு ரோசி அப்படின்ற மாதிரி ஒரு அழகான பேரு வச்சு அந்த நாயை தன்னோட ஒருத்தவங்களா பாத்துக்கிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி இருக்கும். இப்போ இந்த நபர் அடிச்சு போட்டு போனதால இந்த நாய் இறந்து போயிடுச்சு. பயங்கர சோகத்துல இருக்கும்போது ராயப்பாவே இவர் கையில, அதாவது வினய் கையில ஒரு மாலையை கொடுத்து அந்த மாலையை நாய்க்கு போட ஆரம்பிக்கிறாரு. என்னங்க இப்படி ஆயிடுச்சு, நான் வேணும்னு பண்ணல அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டே இருக்கேன். இந்த ராயப்பனால அதை ஏத்துக்க முடியல. உன்னோட மன்னிப்பை என்னால ஏத்துக்க முடியாது. என்னோட ரோசியை எப்படி சாகடிச்சியோ அதே மாதிரி நான் உன்னை சாகடிக்க போறேன். ஆனா உனக்கு 45 நாள் டைம் தர போறேன். 44 நாட்கள் சந்தோஷமா நீ என்ன வேணா பண்ணிக்கோ. 45வது நாள் உன்னோட உயிர் என் கையால தான் போக போகுது அப்படின்ற மாதிரி மிரட்டி அனுப்பி வைக்கும் போது இவருக்கு என்ன பண்றதுன்னு புரியல. ரொம்ப பயத்துல அப்படி வேக வேகமா ஓடி போய் போலீஸ் ஸ்டேஷன்ல நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. தெரியாம நான் பண்ண தப்பால என்ன கொலை பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி மிரட்டிக்கிட்டு இருக்கா. நீங்க தான் என்ன காப்பாத்தணும் அப்படின்ற மாதிரி பயத்துல புலம்பிக்கிட்டே இருக்கும்போது போலீஸ்காரங்க இதை சீரியஸா எடுத்துக்கிட்டு ஒரு 2 போலீஸ்காரரை கூட அனுப்பி வைக்கிறாரு. யார் எவனு பார்த்து வாயான்னு சொல்லி அனுப்ப அந்த 2 பேரும் இவரை கூப்பிட்டுக்கிட்டு பயணிக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த சமயத்துல தான் இவர் ஓடி வந்தார் இல்லையா ராயப்பாவோட ஒரு இடம், அப்படிப்பட்ட இடமே அங்க கிடையாது. ஃபுல்லா பிளாங்கா இருக்கு, காலியா இருக்கு அப்படின்ற
அப்படின்ற மாதிரி இருக்கும். யோ என்னையா நீ உளறிட்டு இருக்க, வந்து அவன் கொல்ல போறான் இவன் கொல்ல போறான்னு, இங்க வந்து பார்த்தா ஒண்ணுமே இல்லையே, எங்களோட டைம் நீ வேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கியா அப்படின்ற மாதிரி போலீஸ்காரங்க திட்டிக்கிட்டே இருக்கும்போது இவர் கிளம்பி வீட்டுக்கு போக ஆரம்பிக்கிறாரு. எந்த விஷயத்தை பத்தி யோசிச்சுக்கிட்டு அந்த கருட புராணம் அப்படின்ற ஒரு வீடியோ ஒரு பார்த்துக்கிட்டு இருக்கா இல்லையா, அதை மறுபடியும் கண்டினியூ பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஆத்மாவோட உடல் எரிஞ்சுக்கிட்டு இருக்கதை அந்த ஆத்மா பார்த்துக்கிட்டே இருக்கு. இனிமேல் இந்த உடலுக்குள்ள நம்ம போக முடியாது அப்படின்ற சோகத்துல அந்த ஆத்மா நின்றுகிட்டே இருக்கும்போது வெளியில இவருக்கு ஒரு பயங்கரமான சத்தம் கேட்க ஆரம்பிக்குது. ஓடி போய் பார்த்தா ஆத்மா எரிஞ்சுக்கிட்டு இருந்த மாதிரி, அதாவது ஆத்மாவோட உடல் எரிஞ்சுக்கிட்டு இருந்து இல்லையா, அதே மாதிரி இவரோட பைக் எரிஞ்சுக்கிட்டு இருக்கிறத இவர் பாக்குறாரு. மக்கள் எல்லாருமே கூடி நிக்கிறாங்க. இவர் ஷாக்ல இருக்கும்போது அந்த சமயத்துல தான் ராயப்பான் இருக்காரு இல்லையா, அந்த மனுஷன் இவர்கிட்ட வர ஆரம்பிக்கிறாரு. நீ யாருக்கிட்ட வேணா எங்க வேணா போய்க்கோ, உனக்கு 45 நாள் தான் டைம் இருக்கு, இந்த நாள் வரைக்கும் தான் உனக்கு உன்னை காப்பாத்திக்கிற டைம் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போக இவர் பயத்துல இருக்காரு. அந்த சமயம்னு பார்த்துதான் இவரோட கேர்ள் ஃபிரெண்ட் கரெக்டா போன் அடிக்கிறாங்க. நேரங்காலம் தெரியாம நீ வேற, நான் இங்க எவ்வளவு பிரச்சனையில இருக்க தெரியுமா அப்படின்ற மாதிரி கூப்பிட்டு உட்கார வச்சு நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அவங்களும் பயங்கர ஷாக்கோட இதுக்கு என்ன பண்ணலாம்னு யோசிக்கிறாங்க. அந்த சமயத்துல தான் இவங்களுக்கு தெரிஞ்ச ஒரு பெரிய பெரிய ரவுடி இருக்காரு அப்படின்றது இவருக்கு தெரிய ஆரம்பிக்குது. நம்ம அவர்கிட்ட உதவிக்கு போகலாமா அப்படின்ற மாதிரி அந்த நபரை போய் சந்திச்சு நடந்த விஷயங்களை எல்லாத்தையும் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. 45 நாள் கெடு விதிச்சிருக்கான் அப்படின்ற மாதிரி சொல்ல அவருக்கு பட்டுன்னு அது ராயப்பன் தான் அப்படின்ற மாதிரி யோசனை. அண்ட் இவரோட பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து ஒரு சில பிளாஷ்பேக் போக ஆரம்பிக்குது. இந்த ராயப்பன் இருக்கா இல்லையா, இந்த மொட்டையோட கேங்குக்குள்ள போய் அங்க இருக்க எல்லாரையும் அடிச்சுட்டு அவரோட இடத்த கைப்பற்றணும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாரு. அந்த சமயம்னு பார்த்து ரோசி இருக்கே அந்த ராயப்பனோட நாய், இந்த மொட்டையோட கேங் கன்னு வச்சிருக்காங்க அப்படின்றத கரெக்டா மோப்பம் முடிச்சு கண்டுபிடிக்குது. ஸோ ராயப்பனுக்கு அவரோட நாய் எவ்வளவு முக்கியம் அப்படின்றது இந்த பிளாஷ்பேக் மூலமாவே நமக்கு காமிச்சிட்டு ராயப்பன் அன்னைக்கு மொட்டை கிட்ட உனக்கு 45 நாள் கெடுத்தாரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிருப்பாரு. தம்பி உனக்கு 45 நாள் இன்னில இருந்தா ஸ்டார்ட் ஆகுது, ஏன் கேட்டாரோ என்னோட 45வது நாள் இன்னைக்கு தான்ப்பா முடியுது அப்படின்ற மாதிரி இவர் பேசிக்கிட்டே இருக்கு. அந்த சமயம்னு பார்த்து இவருக்கு பின்னாடி இருந்து ஒரு புல்லட் வந்து இவரை தொலைக்குது. அந்த இடத்துல இந்த மொட்டை இறந்து போறாரு அப்படின்றத காமிக்கிறாங்க. ஸோ ராயப்பன் இருக்கா இல்லையா, அவர் கெடு விதிச்சதை கரெக்டா ஃபாலோ பண்றாரு அப்படின்றத நமக்கு இங்க தெரியப்படுத்துறாங்க. ஹீரோக்கு ரொம்ப பயமாய் போகுது. இனிமேல் கண்டிப்பா நம்ம சாகதான் போறோம், அதை கண்ணு முன்னாடி பார்த்துட்டுவே அப்படின்ற மாதிரி வேகமா வீட்டுக்கு போய் அம்மா கிட்ட இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் சொல்லாம மறுபடியும் அந்த வீடியோ இருக்கு இல்லையா அதை பார்க்க ஆரம்பிக்கிறார். அது மூலமா கருட புராணத்துல இறந்து போன உடலை விட்டு நீங்கின ஆத்மா 9வது நாள் என்ன போனும், 11வது நாள் பொருட்கள் நிறைந்த உலகத்துக்கு போகும் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் அதுல எழுதப்பட்டிருக்கு. அது ஒவ்வொன்னா பார்த்துக்கிட்டே இருக்கும்போது பட்டுன்னு இவரோட காதலி உள்ள வராங்க. நடந்த எல்லா விஷயங்களையும் நம்ம ஷார்ட் அவுட் பண்ணிக்கலாம், ஒன்னும் பிரச்சனை இல்லடா அப்படின்ற மாதிரி இவருக்கு அட்வைஸ் எல்லாத்தையும் கொடுத்து இவரை ஆறுதல் படுத்திக்கிட்டே இருக்கு. அதே சமயத்துல ராயப்பா அவரோட ரோசி கூட வாழ்ந்த நாட்களை யோசிச்சு பார்க்க ஆரம்பிக்கிறாரு. ரோசி இல்ல அப்படின்ற ஒரு விஷயத்தால இவர் ரொம்ப இப்ப கோபப்பட்டுக்கிட்டு இருக்காரு. அதுக்கு காரணமானவனை பழி வாங்க துடிச்சுக்கிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரியான விஷயங்களை நமக்கு இங்க காமிச்சிட்டு அதே சமயத்துல ஹீரோ கிட்ட போக ஆரம்பிக்குது. அவரோட அம்மா இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை அப்படின்றதுனால முருகர் கோயிலுக்கு போய் நீ பிரசாதங்கள் எல்லாத்தையும் கொடுத்துரு, மங்களகரமா போட அப்படின்ற மாதிரி பொட்டு எல்லாத்தையும் வச்சு அனுப்பும் போது இவர் கேப்ல போய்கிட்டே இருக்கும்போது பட்டுன்னு ராயப்போட ஆள் இருக்காங்க இல்லையா சுத்தி வழிமறிக்கிறாங்க. அண்ட் கேப் ஓட்டிக்கிட்டு இருந்தவரும் இவங்களை பார்த்துட்டு ஹீரோவை இறக்கி விட்டுட்டு அங்க இருந்து ஓடி போக ஹீரோவை அவங்க எல்லாருமே சுத்தி வளைக்கிறாங்க. கையில என்ன பிரசாதமா, நல்லதே நடக்கும் அப்படின்ற மாதிரி கொண்டு போய்கிட்டு இருக்கியோ, அதனால அது உனக்கெல்லாம் நடக்காதுப்பா அப்படின்ற மாதிரி பிரசாதத்தை வாங்கி சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும்போது ஹீரோக்கு அதே சமயத்துல அந்த பொருட்கள் நிறைந்த உலகத்துக்கு ஆத்மா போகும் அப்படின்ற மாதிரி எழுதப்பட்டிருந்தது இல்லையா கருட புராணத்துல, அது இங்க நடக்கிற மாதிரியே இவருக்கு ஃபீல் ஆகிட்டே இருக்கு. அது கூடவே ராயப்பனும் இன்னும் கொஞ்ச நாள் தான் தம்பி இருக்கு, அது வரைக்கும் நீ என்ன வேணா பண்ணிக்கோ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வண்டி எடுத்துட்டு போய்கிட்டே இருக்கு. இவருக்கு ஒன்னும் புரியல. மறுபடியும் நம்ம யார்கிட்ட உதவி கேட்கறது அப்படின்ற மாதிரி நண்பர் கிட்ட போறாரு. அவர்கிட்ட இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் சொல்லும் போது அவர் அல்தாஃப் அப்படின்ற ஒரு டான் கிட்ட கூட்டு போறாரு. அந்த மனுஷன் ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா இறங்கி அடிக்கக்கூடிய ஆளு, ராயப்பெல்லாம் ஒரு ஆளே கிடையாது, இதுக்கு அவன் தாண்டா கரெக்ட் அப்படின்ற மாதிரி அல்தாஃப் கிட்ட கூட்டு போக அந்த மனுஷனை எல்லாத்தையும் நோட் பண்ணிட்டு 45 நாளுக்குள்ள உனக்கு கெடு விதிச்சிருக்கானா, என்னை அடுத்த நாளே அவனை நான் தூக்குறேன் பாக்குறியா அப்படின்ற மாதிரி வினய் கிட்ட பயங்கரமா பேசிக்கிட்டே இருக்கும்போது இந்த விஷயம் ராயப்பனுக்கு தெரிய ஆரம்பிக்குது. உள்ள ஆளுங்களோட கண்ணோட இறங்குறாரு அப்படின்ற மாதிரி இருக்கும். சரம் மாதிரியா அந்த இடத்துல இருக்க எல்லாரையும் சுட்டு தள்ளிக்கிட்டே இருக்கும்போது அல்தாஃப் ஓடி ஒளிய ஆரம்பிக்கிறாரு. அவரோட மூக்குல ஒரு பெரிய காயம் ஏற்படுது அப்படின்ற மாதிரி இருக்கும். இந்த காயமும் அந்த பொருட்கள் நிறைஞ்ச உலகத்துல ஆத்மா அனுபவிச்சுக்கிட்டு இருக்க காயமும் சேமா இருக்கு அப்படின்றத ஹீரோ இங்க உணர்ந்துகிட்டே இருக்கு. அது கூடவே அல்தாஃப் ஒரு மொக்க, இவனால ராயப்பனை எதுவுமே பண்ண முடியாது அப்படின்றத புரிஞ்சுக்கிறாரு. இதனால வேகமா போய் அம்மா மடியில படுத்துக்கிட்டு நடந்த இந்த எல்லா விஷயங்களையும் சொல்லி அழுதுகிட்டே இருக்கும்போது அவன் என்னடா அவ்வளோ பெரிய ஆளா, இது நாள் வரைக்கும் நான் கடவுளை கும்பிட்டுக்கிட்டே இருக்கேன், கடவுள் எனக்கு உதவுவார் அப்படின்ற நம்பிக்கை இருக்கு, உனக்கு எந்த பிரச்சனையும் வராம அம்மா நான் கூட நின்று காப்பாத்துறேன்டா அப்படின்ற மாதிரி கடவுளை வேண்டிக்கிட்டே இருக்கும்போது பேரலா இன்னொரு கேரக்டர் நமக்கு காமிக்க ஆரம்பிக்கிறாங்க. சிவாப்பா அப்படின்ற ஒரு கேரக்டர் தான் அது. அவர் ஒரு பெரிய ஆலயத்தை நிறுவி அங்க மக்கள் எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும் அப்படின்றதுக்காக பல வேலைகளை பார்த்துக்கிட்டே இருக்கும்போது ஒரு குடும்பத்துல சண்டை. அந்த குடும்பத்துக்கிட்ட இதை
இதை பத்தி பேச ஆரம்பிக்கிறாரு. சந்தோஷப்படுறதுக்கு நிறைய சந்தோஷமான நினைவுகள்லாம் இருக்கு இல்லையா, அது எல்லாத்தையும் நினைச்சு கூட இருக்கவங்க கூட சந்தோஷமா இருங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்ல இந்த சண்டை இங்க முடியுது அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ சிவாப்பா அங்க இருந்து கிளம்பி ஒரு ஹோட்டலுக்கு சாப்பிடணும் அப்படின்ற மாதிரி போக அதே ஹோட்டல்ல தான் ஹீரோ இருக்கா இல்லையா வினய் சாப்பிடுறதுக்காக உட்காந்துக்கிட்டு இருக்காரு. அந்த சமயத்துல அந்த கருட புராணத்தோட வீடியோவை பார்க்க ஆரம்பிக்கிறார் அப்படின்ற மாதிரி இருக்கும். இறந்து போனவங்களோட ஃபேமிலியில இருக்கவங்க கரெக்டா திதி கொடுப்பாங்க இல்லையா, அது எதுக்காக அப்படின்னா இறந்து போனவங்களோட ஆன்மா இங்கேயே சுத்திக்கிட்டே தான் இருக்கும், நிறைய கஷ்டங்களை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி இருக்கு இல்லையா. அதுல ஒரு கஷ்டம் தான் தண்ணீர் நிறைஞ்ச உலகத்துல அந்த ஆத்மா மூழ்கி கிடக்கிறது. தப்பிக்க வழி இல்லாம அந்த ஆத்மா மூழ்கி கிடக்கும் போது கரெக்டா அங்க நந்தியா வந்து உதவுறது இறந்து போனவங்களோட ஃபேமிலி பண்ணிக்கிட்டு இருக்க பூஜையால தான் அப்படின்ற மாதிரி அந்த வீடியோ பிளே ஆகிக்கிட்டே இருக்கும்போது இதை எட்டி பார்த்துக்கிட்டே இருக்க சிவாப்பாவை வினய் நோட் பண்ண ஆரம்பிக்கிறாரு. யோ என்னையா பண்ணிக்கிட்டு இருக்க, அடுத்தவங்களோட விஷயத்தை எதுக்கியா மூக்க தொலைச்சு பார்த்துக்கிட்டு இருக்க, வயசாயிடுச்சுல அறிவு இருக்கா இல்லையா அப்படின்ற மாதிரி திட்டிகிட்டே இருக்க அந்த மனுஷனுக்கு எனக்கு வயசாயிடுச்சா என்ன பண்றேன் பாருடா அப்படின்ற மாதிரி அப்படி இப்படின்னு கலாட்டா பண்ணிக்கிட்டே இருக்கு. வினய்க்கு இதுக்கெல்லாம் நேரம் இல்ல, அங்க இருந்து கிளம்பலாம் ட்ரை பண்ண பட்டுன்னு ராயப்பாவோட ஆள்களால வழிமறிக்கப்பட்டாரு பயங்கரமா. இவரை அவங்க ராக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க, காயப்படுத்துறாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். உதவ யாருமே இல்லாம ஹீரோ கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கு. இவர் வயசானவர் அப்படின்ற மாதிரி கலாய்ச்ச சிவாப்பா இருக்கா இல்லையா, அவர் அந்த இடத்துக்கு வர ஆரம்பிக்கிறாரு. எனக்கு எதுப்பா வம்பு அப்படின்ற மாதிரி பேசாம போக, ஐயா நான் தெரியாம சொல்லிட்டு எனக்கு காப்பாற்ற முடியுமாயா அப்படின்ற மாதிரி கஷ்டப்பட்டு கேட்டுக்கிட்டே இருக்கும்போது இவர் அந்த இடத்துக்கு போறாரு. எல்லாரையும் அடிச்சு ஹீரோவை காப்பாத்துறாரு அப்படின்ற மாதிரி இருக்கும். இதுல இவருக்கு சின்ன சின்ன அடிகள் எல்லாமே பட்டதால நீ என் கூட வாப்பா, உனக்கு நான் மருந்து போடுற அப்படின்ற மாதிரி கூப்பிட்டு உட்கார வச்சு உனக்கு என்ன பிரச்சனை போய்கிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி கேட்க, ஐயா நீங்க சண்டை போட்டதால நீங்க பெரிய ஆள்லாம் நான் ஒத்துக்க முடியாது, நான் எவ்வளவு பெரிய டான் கிட்ட எல்லாம் போய் பார்த்துட்டேன் எதுவுமே பண்ண முடியல, இப்போ அல்தாப் அப்படின்ற ஒருத்தவங்க கிட்ட தான் இருக்கேன், அது மூலமா நாங்க ஒரு பெரிய பெரிய ஸ்கெட்சை போட்டிருக்கோம், அந்த ராயப்பனுக்கு இப்ப நாங்க ஒரு முடிவு கட்ட போறோம் அப்படின்ற மாதிரி அங்க இருந்து கிளம்பி அந்த அல்தாப்பை போய் சந்திக்கிறாரு. அல்தாப் அவனை போட்டு தள்ளணும் அப்படின்ற மாதிரி பெரிய பெரிய ஸ்கெட்சை போட்டுக்கிட்டே இருக்கும்போது அந்த சமயத்துல தான் ராயப்பன் அங்க ஒருத்தர் ரொம்ப கொடூரமான முறையில தலையை வெட்டி கொண்டுகிட்டு இருக்காரு அப்படின்ற விஷயம் அல்தாஃபுக்கு தெரிய ஆரம்பிக்குது. நம்ம போனோம் அப்படின்னா நம்மள அவன் வெட்டி வீசிடுவான்டா, எதுக்குடா வம்பு அப்படின்ற மாதிரி அங்க இருந்து ஓடி போக நேரு எதிரில் ஹீரோ நின்னுகிட்டு இருக்காரு. உன் கூட இருக்க எவனுமே உன்னை காப்பாற்ற போறது கிடையாது, உனக்கு இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்கு அப்படின்ற மாதிரி ஹீரோவை மிரட்டிக்கிட்டே இருக்கும்போது அந்த சமயத்துல தான் சிவாப்பா அங்க என்டர் ஆகுறாரு அப்படின்ற மாதிரி இருக்கும். இங்க எல்லாருமே பயந்து நடுங்கிட்டே இருந்தாலும் நான் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாக்குறேனே, அவங்க கிட்ட பேசி பாக்குறேனே அப்படின்ற மாதிரி கிட்ட போக ராயப்பாக்கு அவர் கிட்ட வந்தது உடம்பெல்லாம் ஒரு மாதிரி நடுங்க ஆரம்பிக்குது. இந்த சண்டைக்குள்ள எதுக்காக நீங்க வந்தீங்க, அவனை நான் கொலை பண்ண போறது உறுதி அப்படின்ற மாதிரி சிவாப்பா கிட்ட பேசிக்கிட்டே இருக்கும்போது அவன் ஏன் கூட இருக்கான், அவனை உன்னால எதுவுமே பண்ண முடியாதுன்னு சொல்ல இவர் பயங்கரமா சிரிக்க ஆரம்பிக்கிறார். நீங்க என்ன வேணா அவனை காப்பாற்ற முயற்சி பண்ணிக்கோங்க, நான் அவனை கொல்றது உறுதி தான், நான் 20 நாள் அதாவது இன்னும் 20 நாள் இருக்கு அப்படின்ற மாதிரி கால்குலேட் பண்ணிட்டு இருந்தேன், இப்ப சொல்றேன் அவனை நான் எப்ப வேணா கொலை பண்ணுவேன், அதை நீங்க பார்க்க தான் போறீங்க அப்படின்ற மாதிரி அங்க இருந்து மிரட்டிட்டு போய்கிட்டே இருக்கும்போது ஹீரோக்கு என்ன பண்றதுன்னு புரியல. அவன் 20 நாளாச்சு டைம் கொடுத்தா நீங்க போய் பேசுற அப்படின்ற பேர்ல எப்ப வேணா கொல்லுவேன்ற முடிவுக்கு வந்துட்டான். உதவுறன்ற பேர்ல பெரிய சிக்கலை வாங்கி கொடுத்துட்டீங்களே சார்னு புலம்பிக்கிட்டே இருக்கும்போது ஹீரோயின் கிட்ட இருந்து கால் வர ஆரம்பிக்குது. இவர் இதுக்கு நடுவுல அதாவது இந்த சம்பவங்கள் நடுவுல நிறைய வாட்டி அவங்க கால் பண்ணணும் ட்ரை பண்ணிக்கிட்டே இருந்திருப்பாங்க, எடுத்திருக்கவே மாட்டாரு. இப்போ வேற வழி இல்லாம வேற சூழ்நிலை இல்லாம எடுக்கும்போது அவங்க ஒரு பெரிய பெரிய ஷாக்கை கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. அது என்ன அப்படின்னா அவங்களுக்கு என்கேஜ்மெண்ட் ஆயிடுச்சு அண்ட் கல்யாணம் ஆக போகுது அப்படின்ற விஷயம் தான் அது. இதை பார்த்தது இவருக்கு ஒண்ணுமே புரியல. நான் போன் எடுக்கல அப்படின்றதுக்காக நீ காதலே வேணான்னு போயிட்டியா, எது எப்படியோ நீ எடுத்த முடிவு என்னமோ கரெக்ட் தான், என்னோட வாழ்க்கையில பல பிரச்சனைகள் போய்கிட்டு இருக்கு, நடுவுல நீ எதுக்காக வந்து கஷ்டப்படணும் அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டே இருக்கும்போது ராயப்போட ஆளுங்க இதை கவனிக்கிறாங்க. இவனை எதுவும் பண்ணக்கூடாதுரா, ஆனா பக்கத்துல இருக்காளே அவளை நம்ம ஏதாவது பண்ணலாமா அப்படின்ற மாதிரி கிட்ட போகும்போது ஏற்கனவே கோபத்துல இருந்த இந்த மனுஷன் தன்னோட மொத்த கோபத்தையும் இங்க வெளிப்படுத்துறாரு அப்படின்ற மாதிரி இருக்கும். தன்னோட காதலி மேல நீ தன்னடா கையை வைக்க வந்த, இந்த கை தன்னடா வைக்க வந்தது அப்படின்ற மாதிரி அந்த கையை போட்டு பயங்கரமா அடிச்சுக்கிட்டே இருக்க இதை ஹீரோயின் கவனிக்கிறாங்க. இவரை தடுத்து நிறுத்திட்டு இவர்கிட்ட கல்யாணத்தை பத்தி பேசணும்னு ட்ரை பண்ணும்போது இவர் பிக்ஸ் ஆயிட்டாரு. இதுக்கு மேல இவங்க நம்மளோட வாழ்க்கைக்குள்ள வந்தாங்க அப்படின்னா இவங்களுக்கு தான் ஆபத்து அப்படின்றத உணர்ந்துகிட்டு அங்கிருந்து கிளம்ப ஆரம்பிக்க அதே சமயத்துல ராயப்பா அவரோட கேங் மொத்தத்தையும் கூப்பிட்டு குரூப் போட்டோ எடுக்கணும் அப்படின்ற மாதிரி ட்ரை பண்ண. போன வாட்டி குரூப் போட்டோ எடுத்தப்ப ரோசி இருந்தது, இந்த வாட்டி இல்ல. இதை நினைச்சு பயங்கரமா ஃபீல் பண்ணிக்கிட்டு அவரை ஈஸியா சாகடிக்கணும்ன்ற மாதிரி பிளான் போட்டா. அந்த சிவாப்பா குறுக்குல எதுக்காக வந்துகிட்டு இருக்காரு, அவர் பார்க்க தான் ஒரு ஆள், ஆனா அவருக்குள்ள எண்ணிலடங்காத ரூபங்கள் இருக்கு. இதை எல்லாத்தையும் தாண்டி அவனை கொல்றதுல தான் எனக்கு ஒரு வெற்றி இருக்கு அப்படின்ற மாதிரி அடுத்த நாள் பெரிய பெரிய பிளானை போட்டு அதுக்காக கரெக்டா காத்துக்கிட்டே இருக்கும்போது கரெக்டா சிவாப்பா உள்ள வந்துட்டாரு, அந்த வினையை காப்பாத்துறாரு அப்படின்ற மாதிரி இருக்கும். சோ இதை தெரிஞ்சுக்கிட்ட ராயப்பா சும்மா விடுற மாதிரி தெரியல, வண்டி எடுத்துக்கிட்டு துரத்த ஆரம்பிக்கிறாரு. பயங்கரமான ஒரு சண்டை போக்கிட்டே இருக்கு. இத்தோடு முடிவுல ராயப்பாவோட வண்டியை அப்படியே தள்ளி விட்டுட்டு இந்த சைடு சிவாப்பா ஒரு சின்ன ஸ்கூட்டில ஹீரோவை காப்பாத்தி கொண்டு போயிருக்காரு அப்படின்ற மாதிரி இருக்கும். அப்படி போய்கிட்டே இருக்கும்போது கருட புராண வீடியோ இருக்கு இல்லையா, மறுபடியும் கண்டினியூ ஆக ஆரம்பிக்குது. சோ அந்த ஆன்மா
ஆத்மாக்கு நிறைய துன்பங்கள் எல்லாமே கொடுத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு மாதிரி இருக்கு இல்லையா. ஒரு புது உலகத்துக்குள்ள அந்த ஆத்மா போக ஆரம்பிக்குது. நிலவு வெளிச்சமே அந்த ஆத்மாவை சுட்டெரிக்க ஆரம்பிக்குது. அது அங்கிருந்து தப்பிச்சு வேற ஒரு இடத்துக்கு போனா அங்க இருக்கிற காத்துக்கள், செடிகள், மழைகள் அப்படின்ற எல்லாமே இந்த ஆத்மாக்கு நரகத்தை காட்டிக்கிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் இங்க போய்கிட்டே இருக்கு. பிரசன்ட்ல வண்டி எடுத்துட்டு வந்து சிவாப்பா ஒரு இடத்துல நிறுத்துறாரு. அது வேற எங்கேயும் கிடையாது, இவரோட காதலி கல்யாணத்துல தான். இந்த இடத்துக்கு நம்ம போய் தான் ஆகணுமா, என்ன எதுக்காக காப்பாத்தி இந்த இடத்துக்கு கூட்டு வந்தீங்க அப்படின்னு நம்ம எல்லாம் கேட்க நம்ம ஒரு சில விஷயங்களை ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். அதுல ஒண்ணுதான் இது அப்படின்ற மாதிரி மண்டபத்துக்குள்ள கூட்டு போக அங்க இருக்கிற காத்துக்கள், மனுஷனோட மூச்சுக்கள் அப்படின்ற எல்லாமே இவருக்கு வலிய கொடுக்க ஆரம்பிக்குது. சோ கருட புராணத்துல நடந்த அந்த ஆத்மாக்கு நடந்த விஷயங்கள் இங்க ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படின்றத காமிச்சிட்டு சிவாப்பா இவர்கிட்ட போக ஆரம்பிக்கிறாரு. ஃபீல் பண்ணி முடிச்சிட்டியா, நம்ம போகலாமா அப்படின்ற மாதிரி ஸ்டேஜுக்கு போறாரு. அங்க இருக்க தன்னோட காதலியை பார்த்து சோகத்துல ஒரு போட்டோ எடுத்துக்கிட்டு அங்கிருந்து கிளம்புறாரு அப்படின்ற மாதிரி இருக்கும். சோ சிவாப்பா அவரோட வீட்டுல டிராப் பண்ணிட்டு போக வீட்டுல போறாரு. அம்மாவை சந்திக்கிறாரு. அந்த அம்மா கிட்ட குடிக்க தண்ணி கேட்கும் போது அவங்க உள்ள போறாங்க. பொத்துன்னு விழுந்து மயங்கி போக என்ன பண்றதுன்னு புரியாம வேக வேகமா ஹாஸ்பிட்டல் கொண்டு போக இவங்களோட அம்மாக்கு ஒரு வித்தியாசமான நோய் இருக்கு அப்படின்றது தெரிய ஆரம்பிக்குது. அவங்க காரணமே இல்லாத விஷயத்துக்கு பயந்துகிட்டு இருக்காங்க. இவங்க இப்ப மயங்கி விழுந்தாங்க இல்லையா, இது முதல் தடவை கிடையாது. ஹீரோ இப்பதான் அவங்களை கவனிச்சிருக்காரு அப்படின்ற மாதிரி இருக்கும். ஊர்ல யார் யார்கிட்டயோ பேசுறீங்க, என்னமோ பகிர்ந்துக்கிறீங்க, உங்களோட அம்மாவை ஒரு நாளாச்சு நீங்க கவனிச்சுக்கிட்டு இருக்கீங்களா அப்படின்ற மாதிரி உள்ள டாக்டர் பேசிக்கிட்டே இருக்க பேரல வெளியில சிவாப்பா இவரை கூப்பிட்டு பேச ஆரம்பிக்கிறார். அது மூலமா இந்த உலகத்துல பெரிய பெரிய சக்தி அப்படின்றது அம்மா தான். அந்த அம்மாவோட சக்தியை நீ இழக்காத அப்படின்ற மாதிரி இன்னும் நிறைய அட்வைஸ் எல்லாத்தையும் கொடுத்துக்கிட்டே இருக்கும்போது ஹீரோ கண் கலங்க ஆரம்பிக்கிறார். ஏன்னா வாழ்க்கையில இவருக்குன்னு இருந்த எல்லா விஷயங்களும் போய்கிட்டே இருக்கு. இவரோட வேலை, இவரோட காதலி, சுத்தி இருக்கிற நண்பர்கள் அப்படின்ற எல்லாமே போய்கிட்டே இருக்காங்க. இப்போ கடைசியா அம்மா போயிடுவாங்களோ அப்படின்ற ஒரு பயம். இந்த பயத்தால சிவப்பா கிட்ட பேசிக்கிட்டே இருக்கும்போது அந்த மனுஷனும் இது எல்லாத்தையுமே நீ பயத்தோட தான் எதிர்கொண்ட இல்லையா, அதனாலதான் இது எல்லாமே ஒரு தலை மேல ஏறி உட்காந்துக்கிட்டு இருக்கு. மனுஷனுக்கு கடைசியான ஒரு பயம் இருக்கு. அது என்ன தெரியுமா, நம்ம சாக போறோம் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, அதுதான். சோ அந்த விஷயத்தை நீ தைரியமா ஃபேஸ் பண்ண அப்படின்னா உலகத்துல எதை வேணா ஜெயிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லி அனுப்ப இவர் வேக வேகமா இது நேரம் வரைக்கும் ராயப்பதான் இவரை கொலை பண்ணணும் அப்படின்ற மாதிரி தேடி வந்தார் இல்லையா. இந்த வாட்டி அவரே முன்னாடி போய் நிக்க ஆரம்பிக்கிறாரு. உங்ககிட்ட நான் ஒரு விஷயத்த பேசணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, நீ நாயை உயிருக்கு உயிரா பாதுகாத்துக்கிட்டு இருந்த, உன்னோட அம்மா ஸ்தானத்துல வச்சிருந்த அப்படின்ற மாதிரி நான் ஒத்துக்கிறேன். அதே அன்பை மனுஷங்க மேல நீ வச்சிருந்த அப்படின்னா இந்த 45 நாள் கெடு கொடுத்து கொண்டு இருக்க மாட்டல அப்படின்ற மாதிரி ஒரு சில விஷயங்களை சொல்லும் போது இவர் இதை கேட்கறதா தெரியல. நீ சாகணும் அப்படின்ற மாதிரி வந்துட்டு இல்லையா, அதை பிக்ஸ் பண்ணிக்கலாம் என்ன அப்படின்ற மாதிரி ஹீரோவை சாகடிக்கணும்னு போகும்போது கரெக்டா சிவாப்பா அந்த இடத்துல வந்து தடுக்கிறார் அப்படின்ற மாதிரி இருக்கும். என்ன சார் நீங்களே போய் சாவை ஃபேஸ் பண்ணுனீங்க, இப்ப நீங்களே வந்து தடுக்கிறீங்களே, அவன் ஆயிரக்கணக்கான ஆளுங்களை திரட்டிட்டு வந்து நிக்கிறான், நாம 2 பேர், என்ன சார் அவரை பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டே இருக்கும்போது நாம 2 பேர் தான், ஆனா நமக்குள்ள பல ரூபங்கள் இருக்கு அப்படின்ற மாதிரி இவர் இருக்கல சிவாப்பா, அவர் நிறைய ரூபங்களை, அதாவது சிவனோட அவதாரமா சொன்ன 11 அவதாரங்களை அந்த இடத்துக்கு வர ஆரம்பிக்கிறாரு. இது நேரம் வரைக்கும் நார்மலா போய்கிட்டே இருந்த இந்த கதை பயங்கரமான ஃபேண்டசி எலமெண்ட்குள்ள போக ஆரம்பிக்குது. 11 அவதாரங்கள் அங்க வர எதிர்த்தரப்புல இருந்து நிறைய ஆளுங்க சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. ஒரு பெரிய வார் மாதிரி போக ஆரம்பிக்குது. இத்தோட முடிவுல அங்க இருக்கு, அதாவது ராயப்பாவோட ஆளுங்க எல்லாருமே உயிர் பழைக்க வாய்ப்பே இல்லாத அளவுக்கு இறந்து போய் கிடக்குறாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். நான் அப்பவே இதுக்காக தான் எதுக்கு நீங்க இதுக்குள்ள வந்தீங்க அப்படின்ற மாதிரி கேட்டுக்கிட்டே இருந்தேன். இப்ப பாருங்க ஒருத்தர் கூட உயிரோட இல்ல. இனிமேல் நான் இந்த ஆளுங்களை எவ்வளவு நாட்கள் கழிச்சு சேர்க்க போறதோ அப்படின்ற மாதிரி சிவாப்பா கிட்ட பேசிக்கிட்டே இருக்க பழுப்படுத்து பட்டார்னு ஹீரோவை ஒரே அடி அந்த இடத்துல பொத்துன்னு விழுந்து போக பட்டுன்னு அவரை சுத்தி இருக்கிற விஷயங்கள் எல்லாமே அப்படி வெளிச்சமா மாற ஆரம்பிக்குது. அந்த வெளிச்சத்துக்குள்ள இருந்து வெள்ளை கலர் துணியில சிவாப்பா வர ஆரம்பிக்கிறார். அவன் அடிச்சுட்டா, ஆனாலும் எனக்கு வலிக்கவே இல்லப்பா, என்ன நீங்க காப்பாத்திட்டீங்கல்ல அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டே இருக்கும்போது இங்க நடக்கிற விஷயங்கள் எல்லாமே உனக்கு புரிய வைக்கிறதுக்கான நேரம் வந்துருச்சு அப்படின்ற மாதிரி ஒரு சினிமா தியேட்டருக்குள்ள கொண்டு போக ஆரம்பிக்கிறார். இது நேரம் வரைக்கும் நீ பாத்துக்கிட்டு இருந்தது ஒரு படம், அன்னைக்கு முதலா நீ அந்த நாய் ஏத்தன இல்லையா, அந்த இடத்துல நீ இறந்து போயிட்ட அப்படின்ற மாதிரி சொல்ல. சோ ஹீரோக்கு ஸ்டார்டிங்ல கனவா வந்த விஷயம் கனவு கிடையாது, அவர் அங்கேயே இறந்து போயிட்டார். அன்னில இருந்து இன்னி வரைக்கும் நடந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே இவங்க சினிமாவா இவர் முன்னாடி போட்டு காமிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கு பேர் தான் 45 அப்படின்ற மாதிரி வச்சிருக்காங்க. சோ முதல்ல நடந்த தப்பு என்ன அப்படின்னா, ஹீரோவா அம்மா ஹெல்மெட் போட்டு போ அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அந்த வேலையை அவர் பண்ண தவறிட்டாரு. போன் எதுக்காக இருக்கு, ஒருத்தவங்களை கான்டாக்ட் பண்ணுறதுக்காக. வண்டி எதுக்காக இருக்கு, ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு பயணிக்கணும் அப்படின்றதுக்காக தான். ஆனா 2 வேலையுமே இவர் ஒரே நேரத்துல பண்ணிக்கிட்டு இருந்திருப்பாரு. அதனால அந்த அஜாக்கிரத்தினாலதான் ஒரு நாயை சாகடிச்சிட்டார் அப்படின்ற மாதிரி இருக்கும். அது இறந்து போனது வெறும் நாய் மட்டும் கிடையாது, யமதர்மரோட வாகனமா சொல்லப்படுற கால பைரவர் அப்படின்ற மாதிரி இருக்கும். அது மட்டும் இல்லாம இது நேரம் வரைக்கும் இவர் பின்னாடியே சுத்திக்கிட்டு இருந்த ராயப்பா இருக்கா இல்லையா, அவ வேற யாரும் கிடையாது, யமதர்மர் தான். அண்ட் சிவாப்பா அப்படின்னு ஒரு கேரக்டர் இல்லையா, அதுவும் கடவுள் தான் அப்படின்றத அவரே சொல்ல ஆரம்பிக்கிறாரு. இப்ப இருக்க குழந்தைகளுக்கு கருட புராணத்துல என்ன இருக்கு, அதுல என்ன பின்பற்றணும் பின்பற்ற கூடாது அப்படின்ற மாதிரி இருக்கு இல்லையா, அது எல்லாத்தையும் ஒரு நாள் அவங்க கிட்ட போய் சேர போறதே கிடையாது. ஆனா அவங்க படிக்கிறதுக்கான நேரத்தை ஒதுக்குறது கிடையாது. இதனாலதான் இந்த முயற்சி
நாங்க எடுத்தோம் அப்படின்ற மாதிரி மேலோகத்துக்கு கூட்டு போய்கிட்டே இருக்க அதே சமயத்துல இவர் இறந்து போயிட்டார். இவரோட அம்மா இருக்காங்க இல்லையா, அவங்க தன்னோட பையனுக்காக பூஜையை மேற்கொண்டுகிட்டே இருக்கும்போது கருட புராணத்துல 45 நாட்கள் என்ன பண்ணணும் அப்படின்ற மாதிரி எழுதப்பட்டிருக்கு. அந்த புத்தகத்தை உங்களோட வீட்டுக்குள்ள கொண்டு போய் வாசிக்கிறது மூலமா உங்களோட பையனோட ஆன்மா சரியான திசையில போகும் அப்படின்ற மாதிரி சொல்ல இவங்க அதை பின்பற்ற ஆரம்பிக்கிறாங்க. அதே சமயத்துல இந்த சரி வீணையும் யமன் கூட மேலோகத்துக்கு பயணப்பட்டுக்கிட்டே இருக்கும்போது பேரலா சிவா இப்ப என்ன பண்ணிட்டு இருக்காரு அப்படின்றத காமிக்கிறாங்க. சோ சிவா கடவுள் அப்படின்ற மாதிரி தான் மென்ஷன் பண்ணார் இல்லையா, என்ன கடவுள் அப்படின்றத இங்க நமக்கு காமிக்க ஆரம்பிக்கிறாங்க. இமயமலையில ஒரு பகுதியில சிவனா அமர்ந்து தியானம் பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படின்ற விஷயத்த நமக்கு இங்க காமிச்சிட்டு இந்த படத்தையும் இதோட முடிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். சோ கண்டிப்பா இந்த படமும் இந்த படத்துல நிறைய விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்ற மாதிரி நம்புறேன். இந்த வீடியோல ஏதாவது நிறைய குறிகள் இருந்தது அப்படின்னா அதை மறந்துடாம கமெண்ட்ஸ்ல பதிவிடுங்க.